ஓம் சாய்ராம். வாங்க, வெல்கம். இன்னைக்கு குருவாரம். சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாபாவுடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நிறைய சாய் சொந்தங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அவளுடைய பிரார்த்தனையை மேம் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. ஸோ முதல்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பாபாவுடைய 11 உறுதிமொழிகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 8 பிரார்த்தனைகள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரார்த்தனைகள், அப்புறம் ஆரத்தி ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம். சாய் சொந்தங்கள் எல்லாருமே அவங்க என்னென்ன வேண்டியிருக்காங்களோ, பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே நல்லபடியாக நடக்கணும். சீக்கிரம் முடிச்சு கூடவே இருந்து பாபா முடிச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பாபாவுடைய பாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், மனதார சமர்ப்பணம் பண்ணுறேன். நிச்சயமா பாபா நமக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. வாங்க இப்போ பாபாவுடைய உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பார்க்கலாம். நன்றி. ஓம் சாய்ராம். ஸ்ரீ ஷீரடி சாய் பகவானின் 11 உறுதிமொழிகள். ஷீரடிக்கு வருபவர்களின் ஆபத்துக்கள் விரட்டப்படும். சமாதியின் படிகளில் பக்தி, நம்பிக்கை, பொறுமை ஏறி நடந்தால் துன்பம், பீடை விலகும். உடலை தியாகம் செய்து போவேன், பிறகும் பக்தனின் காரணமாக ஓடி வருவேன். மனதில் திடமான நம்பிக்கைக்குள் சமாதி ஆசைகளை பூர்த்தி செய்யும். நான் உயிருடன் இருப்பதையே எப்போதும் உணர்ந்து கொள். அனுபவி, சத்தியத்தை பகிர்ந்து கொள். என்னை சரணடைந்தவர்கள் யாராவது வெறும் கையுடன் திரும்பியவர் இருந்தால் சொல். மனிதர்களின் மனதில் பாவனை எப்படியோ அதே உருவத்தில் நான் காட்சி தருவேன். உன் சுமைகள் என்னுடையவை, என் வார்த்தைகள் பொய்யாகாது. வந்து உதவி பெற்றுக்கொள். கேட்டது கிடைப்பது வெகு தொலைவில் இல்லை. மனம், வாக்கு, உடலால் என்னை சரணடைபவர்களிடம் நான் எப்பொழுதும் இருக்கிறேன். என்னையே சரணடைந்த பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். நான் அவர்களிடமிருந்து விலகுவதே இல்லை. சாய்பாபாவிடம் நம்ம இந்த 8 பிரார்த்தனைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனையும் பாபாவுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிடும். நிச்சயமா நல்ல வழி பாபா காமிச்சு தருவார். ஸோ இன்னைக்கு இப்போ இந்த 8 பிரார்த்தனைகளை நம்ம பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவோம். சாயிநாதா, சாந்தமான மனமுடையவரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் உறைவிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, ஷீரடிநாதா, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே, பக்தர்களின் மனங்களில் ஒளிரும் பரமஹம்சரே, தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே. சாயி, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள்தான். காக்கும் கடவுள் விஷ்ணுவும் நீங்கள்தான். 3 உலகங்களையும் கடைசியில் லயமடைய செய்யும் ருத்ரனுமான சிவனும் நீங்களே. பாபா, நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள். எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்கள்தானே சாயி. என் குருநாதா, எங்களது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அலை அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மன மயக்கங்களையும் போக்குவீராக. சாய்நாதா, நீங்கள் பசு, நான் புதிதாக பிறந்த இளங்கன்று. நீங்கள் சந்திரன், நாங்கள் சந்திரகாந்த கல். தங்கள் பாதங்கள் புண்ணியத்தை கொடுக்கும் கங்கை நதி. பணிவுடன் சாய் அடிமைகளான நாங்கள் உங்கள் பாதங்களை வணங்குகின்றோம். நாங்கள் உங்கள் பாதங்களை வணங்குகின்றோம். உங்கள் கைகளை எங்கள் தலைமீது வைத்து ஆசி கூறுங்கள். எங்களது கவலைகளும் துன்பங்களும் அனைத்தும் பறந்தோடட்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்லவா சாயி? பாபா,
இந்த 8 துதிகளையும் கூறி நாங்கள் உங்களை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம். எங்களது பாவங்கள், துயரங்கள், ஏழ்மைகள் யாவும் உடனடியாக விலகட்டும் சாயி. இப்பொழுது சாய் சொந்தங்கள் சில பிரார்த்தனைகளை பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. பாபா கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன். பாபாவோட கருணை பார்வை என் மீது பட வேண்டும். நான் நெருங்கி பாபாவிடம் செல்ல வேண்டும். அவருடைய கடைக்கண் பார்வை என் மீது விழ வேண்டும் அப்படின்னு ஒரு சாய் சொந்தங்கள் வேண்டி கேட்டுக்கிருக்காங்க. நிச்சயமா பாபாவுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழும். அடுத்த சாய் சொந்தங்கள் எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும், திருமணம் நடைபெற வேண்டும், நிரந்தர வேலை மற்றும் வருமானம் வேண்டும் அப்படின்னு மற்றொரு சாய் சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. நிச்சயமா பாபா அது நல்ல வழி காமிப்பார் உங்களுக்கு, கவலையப்படாதீங்க. மற்றொரு சாய் சொந்தங்கள் புது வருடத்திற்குள் நல்ல வேலை கிடைச்சு நான் பாபாவுடைய புண்ணியத்தால் நல்லா வரணும், என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அந்த உயர்ந்த குணத்துக்காக பாபாவுடைய கடைக்கண் பார்வை அவங்களுக்கு விழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மற்றொரு சாய் சொந்தம் திருமணம் மற்றும் வேலை விஷயமாக பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு நல்ல வழி பாபா காமிப்பாரு. மற்றொரு சாய் சொந்தங்கள் எல்லோரும் நன்றாக சந்தோஷமாக இருக்கணும், அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக நீடூழி வாழ வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பாபாவின் துணை எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சாய் சொந்தங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. மற்றொரு சாய் சொந்தம் பாபாவுடைய கடைக்கண் பார்வை நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் மற்றும் திருமணம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் மற்றொரு சாய் சொந்தங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. மற்றொரு சாய் சொந்தங்கள் திருமணம் உயர்ந்த இடத்துல வருமானம் நல்ல வேலையாக கிடைக்கணும்னு மற்றொரு சாய் சொந்தங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. இரண்டு சாய் சொந்தங்கள் பாபா கிட்ட இந்த பிரார்த்தனை வைங்க, நிச்சயமா பாபா சரி சாய்க்கணும்னு வேண்டி பதிவில் போட்டிருக்காங்க. தன் கணவன் குடியை மறந்து நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய தாய்மார்கள் வேண்டிக் கொள்வது இது, பாபா அவங்களுடைய மனசை மாற்றி அந்த குடியை அவங்கள்ட்டந்து மறக்கிற மாதிரி செய்யுங்க பாபா, அவங்க நல்லபடியாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாபா. கண்டிப்பாக சீக்கிரம் நல்ல வழி காமிங்க. எத்தனையோ தாய்மார்களுடைய வேண்டுதல் இது. கண்டிப்பாக நீங்கள் எப்படி குடியை மறக்கிறதுக்காக ஷீரடியில் ஒரு தாய் வேண்டினாலோ அவங்களுக்கு எப்படி குடியை மறக்கிறதுக்கு நீங்கள் செய்தீங்களோ அதே மாதிரி எல்லா தாய்மார்களும் இந்த வேண்டுதல் வைக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் பாபா உங்களுடைய கடைக்கண் பார்வை அந்த தாய்மார்களுக்கு கிடைக்கணும்னு நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். அடுத்த சாய் சொந்தம் பிரிந்து சென்ற தன் குழந்தை தன்னுடன் சேர்ந்து குடும்பமாக வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க பாபா. சீக்கிரம் அவங்க குழந்தைங்க அவங்களோட சேர்ந்து அவங்க குடும்பமாக வாழணும்னு வேண்டி கேட்டிருக்காங்க பாபா. நிச்சயமாக நடத்தி கொடுங்க. உடல் உபாதைகள் அடுத்த சாய் சொந்தம் உடல் உபாதைகள், கை கால் வலி, மனப்பிரச்சனை போன்றவற்றிலிருந்து விடுதலை அளிக்கணும் பாபான்னு வேண்டியிருக்காங்க. ஷீரடி பகவானே நிச்சயமாக அவங்களுடைய கடைக்கண் பார்வை அவங்களுக்கு கிடைக்கணும். மற்றொரு சாய் சொந்தங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண், நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று பிரார்த்தனை வச்சுருக்காங்க பாபா உங்ககிட்ட. நிச்சயமாக உங்களுடைய கடைக்கண் பார்வை அவங்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடச்சி நல்ல ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்கள பாபா அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க உங்களுக்கு வேண்டியிருக்காங்க. அடுத்தது குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க பாபா. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நீங்கள் கொடுக்கணும் பாபா. நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னும் மற்றொரு சாய் சொந்தம் உங்கள்கிட்ட வேண்டியிருக்காங்க பாபா. அவங்களுக்கு த்ரோட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. உங்களுடைய கடைக்கண் பார்வையால் நல்லபடியாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. அவங்க அந்த பேச்சு வர்றதில் கொஞ்சம் தடங்கள் இருக்குது. நல்லபடியாக சீக்கிரமாக அவங்க பேச்சு நாளைக்கு அவங்களுக்கு டியூட்டி ஜாயின் பண்ணணும் பாபா. கூடவே இருந்து பாபாவோட உதி நீங்கள் வரிய வரப்பிரசாதம், அந்த உதியை தான் அவங்க தண்ணியில் கலக்கி கலக்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக பேச்சு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டிருக்காங்க பாபா. அவங்களுக்காக நான் அந்த பிரார்த்தனையில் உங்கள்கிட்ட பாதத்தில் சரணாகதி பண்ணுறேன். அடுத்தது
அடுத்த சாய் சொந்தம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் மகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. நல்லபடியாக பிரசவமாகி நலமாக தாயும் சேயும் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பாபா. எல்லாருடைய சார்பாகவும் நான் இந்த சேனல் மூலியமா இந்த சாய் சொந்தங்களுக்காக நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பாபா. அத்தனை சாய் சொந்தங்களும் நல்லபடியாக முன்னுக்கு வரணும். அவங்க பிரார்த்தனைகளை நீங்கள் கூடவே இருந்து அருள் புரியணும் நான் வேண்டிக்கிறேன் பாபா. சீக்கிரம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 2026 அவங்களுக்கு நல்ல வழியாக காமிங்க, கூடவே இருந்து அருள் பண்ணுங்க. இத்தனை சாய் சொந்தங்கள் உங்களை நம்பி தான் இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்காங்க பாபா. கூடவே இருந்து அவங்களுக்கு அருள் புரிங்க, நல்லபடியாக இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு நான் இந்த வேண்டிக்கிறேன். ஷீரடி மாஜே பண்டரபூர சாய் பாபா ராமவார, பாபா ராமவார சாய் பாபா ராமவார, சுத்த பக்தி சந்திர பாகபாவ புண்டலீக ஜாகா, புண்டலீக ஜாகா பாவ புண்டலீக ஜாகா, யாவோ யாவோ ಅವಗೆ ಜನಕಾರ ಬಾಬಾ ಶ್ರೀವಂದನ, ಸಾಯಿ ಶ್ರೀವಂದನ ಕರು ಬಾಬಾ ಶ್ರೀವಂದನ, कानू माने बाबा साई तांब बाब माझे आई, पाव माझे आई तांब बाब माझे आई, कालीन लोडाग्न बंदीन चरण्या डोर्यानी बागिन रुब तुझे, प्रेमी आलिग्न अनंतीति पूजिन बाबू ओळानी मनने नमो, तमेव माता पितात्ममेव भवेव दुःशगदात्ममेव, विद्याद्रविणं त्वमेव देव सर्वं मम देव देव, कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभाव, करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिका वल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे. हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे. ओम साई राम.